ஃபேமிலியோட என்ன செய்யறாங்க, இங்கிலாந்துக்கு புறப்பட்டு போறத நம்ம கடைசியா ஸ்டோரியில நம்ம பார்த்தோம். போறப்ப பாருங்க, அவரால் உட்காந்து பைபிள் கூட ரீட் பண்ண முடியல. ஆனா அவர் என்ன செய்யறாரு, படுத்துக்கிட்டு அவங்க ஒய்ஃப் வாசிக்கிறத அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்படி கேட்கிறப்ப நிச்சயமா நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, உதவி செய்வார். ஒருவேளை நம்ம குட்டி பிள்ளைகளா இருக்கிறப்ப நம்ம சில வேர்டெல்லாம் நம்மளால படிக்க முடியாது, ஹார்டா இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, உங்க மம்மி டாடிய வாசிக்க சொல்லி அந்த பைபிள் வேர்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். கேட்கிறப்ப நிச்சயமா காட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப நான் கேட்டேன், நான் கடைசியா இப்ப அவர் இங்கிலாந்துக்கு போறாரு, வெதர் ஹி வில் கம் பேக் டு சைனா ஆர் நாட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் எவ்வளவு நாள் அங்க தங்குனாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னேன் நான் நெக்ஸ்ட் மந்த்ல. சரியா, இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன், இன்னையோட இந்த ஸ்டோரி வந்து முடிய போகுது, இவருடைய லைஃப் முடிய போகுது, நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மந்த்ல நியூ ஸ்டோரியை காட் வில்லிங் நான் வந்து உங்களுக்கு எடுப்பேன். இன்னைக்கு ஹட்சன் டெய்லருடைய மிஷனரி பயோகிராஃபி 4th பார்ட் 4ல நம்ம பார்க்க போறோம். சரி, பாருங்க, அவர் அங்க ஷிப்ல போயிட்டு இருக்கிறப்பயே ஒருவேளை அவரால் எழுந்திரிச்சு உட்கார முடியல. ஆனாலும் என்ன செஞ்சாருனாக்கா, ஹட்சன் டெய்லர் எவ்ரிடே ஹி யூஸ் டு ப்ரே. எவ்வளவு மந்த் தெரியுமா, 4 months டிராவல் அவங்களுக்கு ஷிப்ல. இப்பெல்லாம் நம்ம ஃபிளைட்ல நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு டைம்ல போறோம், 4 hours இல்லாட்டி 5 hours நம்ம இந்தியாவுக்கு போயிடுறோம், இந்தியால இருந்து இங்க வந்துடுறோம்ல. ஆனா அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ஈவன் வந்து இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு போறதாலே இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் ஒரு 10 hours இல்லாட்டி ஒரு 12 hours நம்ம என்ன செய்வாங்க, அவங்க இந்தியாவுக்கு போயிருவாங்க. ஆனா அந்த தோஸ் டேஸ்ல வந்து ஷிப்பு வந்து, அதுவும் ஷிப்புனா இப்ப இருக்கிற மாதிரி ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஷிப்பு கிடையாது அது. அதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ஜேர்னியா இருக்கும், வாயேஜா இருக்கும் அவங்களுக்கு. 4-5 months வந்து அவங்க சீலையே அவங்க டிராவல் பண்ணி போறாப்புல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நிறைய பாத்தீங்கன்னா விண்டு வரும், நிறைய டர்புலன்ஸ் வரும், நிறைய வந்து இப்படி வந்து டைஃபூன்லாம் வரும். ஆனாலும் அந்த நேரத்துலயும் அந்த ஷிப்பு, அந்த போட்டோடைய ஜேர்னி வந்து போய்கிட்டே இருக்கும். பாருங்க, ஹட்சன் டெய்லர் என்ன செய்யறாருனாக்கா, அங்க ஷிப்ல போறப்ப நம்மலாம் என்ன செய்வோம், ஃபிளைட்ல போறப்ப என்ஜாய் பண்ணுவோம்ல. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்களா? ஃபிளைட் ஜேர்னி என்ஜாய்மெண்டா இருக்குமா? எந்திரிச்ச உடனே ஃபிளைட்ல ஏறின உடனே we used to sit near the window இல்ல, விண்டோ சீட் கிடைச்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒருவேளை நமக்கு சிப்ளிங் இருந்தாக்கா என்ன செய்வோம், ஃபைட் பண்ணிடுவோம். டாடி ஐ வில் சிட் இன் த விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பிரையானை ஃபைட் பண்ணுவியா? வெரி குட், நல்ல கேர்ள், வெரி குட், வெரி குட். நம்ம என்ன செய்வோம், நானா தம்பியும் வேற சீட்ஸ்ல இருப்போம், நான் வேற சீட்ல இருப்பேன். வெரி குட், சரி, ரைட், ஓகே. ஆனா நம்ம என்ன செய்வோம்னாக்கா, நம்ம வந்து ஃபிளைட் ஜேர்னியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்ல. நல்ல ஃபுட் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த ஃபிளைட்ல வந்து நம்ம நல்லா சாஞ்சு தூங்கிட்டு போவோம். சில சமயம் சில பேருக்கு ஹார்டா இருக்கும், அவரோட காதெல்லாம் வந்து பிளாக் ஆகும், அப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த ஹட்சன் டெய்லர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த 4 months ஜேர்னில அவர் வந்து அவரால் முடியாட்டினா கூட பைபிளை அவங்க ஒய்ஃப் மூலமா வாசிக்க சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம எப்பப்பெல்லாம் டைம் இருக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்வாரு, he used to kneel down and pray to God. என்ன பிரேயர் பண்ணாரு, நான் திருப்பி என்ன செய்யணும், நான் ஐ ஹேவ் டு கம் பேக் டு சைனாக்கு வந்து நான் என்ன செய்யணும், அங்க ஒரு மிஷனரியா நான் வந்து உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், ஐ ஹாவ் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணாரு. பாருங்க, அந்த நாட்கள்ல அவர் வந்து 5 more மிஷனரிஸ் வந்து காட் தரணும்னு சொல்லி கேட்டாரு. ஒரு ஆளால அந்த என்டையர் சைனாவை கவர் பண்ணவே முடியல. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா 380 மில்லியன் சைனீஸ் பீப்புள் இருந்தாங்க. எத்தனை பீப்புள் இருந்தாங்க? 380 மில்லியன் பீப்புள் இருந்தாங்க. இப்ப வந்து ஜாஸ்தி, இப்ப வந்து 1.5 மில்லியன் கிட்ட, பில்லியன் கிட்ட இப்ப இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல ஒரு 380 மில்லியன், 1.4 பில்லியன், இப்போ வந்து 380 மில்லியன் வந்து சைனீஸ் பீப்புள் இருந்தாங்க அந்த நாட்கள்ல. ஆனா பாருங்க, அதுல வந்து எவ்ரி இயர் 1 மில்லியன் பீப்புள், 380 மில்லியன்ல 1 மில்லியன் பீப்புள் வந்து எவ்ரி இயர் என்ன செய்வாங்களாம், இறந்து போவாங்களாம். எப்படி? ஜீசஸ் அப்படின்ற ஒரு நேம் அவங்களுக்கு தெரியாம அவங்க இறந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி பாருங்க, இன்னைக்கு வந்து 1.45 பில்லியன் இருக்கிறாங்க அந்த கண்ட்ரில. ஆனா அந்த நாட்கள்ல இருந்த அந்த 380 மில்லியன்ல 1 மில்லியன் பீப்புள் வந்து ஒரு வருஷத்துக்கு மரிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய தேசத்துல எப்படி இருக்காங்க? இது சைனாவை பற்றி நம்ம பேசுறோம். இந்தியாவுக்கு மேல இருக்கிற நார்த் சைட்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் இந்த சைனா. நம்மளுடைய கண்ட்ரில எப்படி இருக்கு தெரியுமா இன்னைக்கு சூழ்நிலை? இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க நம்மளுடைய இந்தியால? 1.38 பில்லியன் பீப்புள் பாப்புலேஷன். எவ்வளவு? 1.38. உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தெரியணும். எல்லாரும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளவு மில்லியனு? பில்லியனு
1.3 பில்லியன் பாப்புலேஷன் நம்மளுடைய இந்தியால இருக்கிறாங்க. இங்க இந்தியால பாருங்க, எவ்ரி இயர் 10 மில்லியன் பீப்புள் டையிங் வித்தவுட் ஹியரிங் ஆர் நோயிங் த நேம் ஜீசஸ். ஜீசஸ் அப்படின்ற நேம தெரியாம, காதுல கேட்காம எவ்வளவு பேர் செத்து போறாங்க? 10 மில்லியன் பீப்புள். பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஜீசஸ்ன்ற நேம் தெரியும். நம்ம we are worshiping the God, worshiping the living true God. ஆனா நம்மளுடைய கண்ட்ரில, நம்மளுடைய ஓன் கண்ட்ரில எவ்வளவு பேர் மரிச்சு போயிட்டு இருக்காங்க? 10 மில்லியன் பீப்புள் டையிங் எவ்ரி இயர் வித்தவுட் ஹியரிங் ஆர் நோயிங் ஜீசஸ் நேம். ஒரு மணி நேரத்துல 1 ஹவர்ல 25,000 பீப்புள் டையிங் இன் இந்தியா. பாருங்க, நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்ப நமக்கு 1 ஹவர் ஆகல, இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளார 25,000 பீப்புள் என்ன செய்யறாங்களாம்? மரிச்சு போயிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்குலாம் ஜீசஸ் அப்படின்னா யாருன்னே தெரியாது. அவங்க மரிச்சு போனாங்கன்னா, ஜீசஸ்னா தெரியாம மரிச்சு போனாங்கன்னா எங்க போவாங்க? they will go to hell. சரியா? நமக்கெல்லாம் ஒரு ஹெவன் இருக்குதுன்னு சொல்லி தெரியும், ஒரு ட்ரூ லிவிங் காட் இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஆனா நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்மளுடைய இந்திய மக்கள், நம்மளுடைய கண்ட்ரி பீப்புள், they are not knowing a Jesus name. they never heard about Jesus. அப்புறம் 1 மினிட்ல 1000 பீப்புள். இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அங்கிள் பேசிட்டு இருக்கிற 1 மினிட்ல 1000 பீப்புள் ஆர் டையிங் வித்தவுட் நோயிங் ஜீசஸ். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஃபார் யுவர் கண்ட்ரி? உங்க கண்ட்ரிக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிச்சு பார்ப்போம். பாருங்க, அந்த சைனாவுக்காக ஒரு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மிஷனரி என்ன செஞ்சாரு? பேர்டனோட அந்த சைனாவுக்கு போனாங்க. நம்ம கண்ட்ரியில பாருங்களேன், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 1000 மிஷனரிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு ஜீசஸ பற்றி சொன்னதுனாலதான் நீங்களும் நானும் ஜீசஸ பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்ச அந்த ஜீசஸ தெரியாம நம்மளுடைய கண்ட்ரியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 10 மில்லியன் பீப்புள் ஆர் டையிங் இன் a year without hearing or knowing Jesus. we need to do something. நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். we need to pray. I will tell you. இப்ப ஒருவேளை உங்களுடைய கிளாஸ்ல உள்ள நோட் புக்கை ஒரு கேர்ள் உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் கிழிக்க போறாங்கன்னு வச்சுங்களேன். கிழிக்க போறத you are seeing that one with your own eyes. அப்ப என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் அமைதியா உட்கார்றீங்க, கவனிக்கிறீங்களா? சண்டை போடுவோம். Deborah, please sit and listen, ma. Sit and listen. I will ask questions. என்ன செய்வீங்க நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் கிழிக்க போறப்ப? சண்டை போடுவோம். சண்டை போட மாட்டீங்க. முதல்ல you will go and stop that one and you will protect your notebook from your friend. இல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அந்த நோட்டை என்ன செய்வீங்க? கிராப் பண்ணிடுவீங்க. hey, என் நோட்டை கிழிக்காத. first you will shout like that. hey, don't tear my book அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க? அதை போய் உங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்குவீங்க. அப்ப பாருங்க, ஒரு நோட் புக், ஒரு பேப்பர் கிழிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நீங்க you can take another notebook or you can take another paper. ஆனா ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நம்மளால அந்த லைஃபை திருப்பி கொண்டு வரவே முடியாது. அந்த ஜீசஸ் தெரியாமையே மில்லியன் பீப்புள் என்ன செய்யறாங்க? they are dying. they are going directly to the hell. if they are not knowing Jesus name, where they will go? they don't have repentance, they don't have real salvation, so definitely they will go to hell only. who are they? they are all our friends, they are all our relatives, they are all our people of our country. இதை கேட்கிறப்பயே பயங்கரமா இருக்குது. நான் இந்த ப்ரிப்பேர் பண்றப்ப அங்கிள் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். ஐயோ, நம்ம தடுக்காம ஒரு நிமிஷமும் எத்தனை பேர் மரிச்சு போயிட்டு இருக்காங்க? 1000 people are dying in a minute. நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளார 1000 people are dying. we need to do something for our people. அதுதான் என்ன செஞ்சாரு அந்த ஹட்சன் டெய்லர். he is not a Chinese man, he is from England, but God gave a burden on his heart. அவருடைய இருதயத்துல
ஒரு பேர்டனை காட் என்ன செஞ்சாங்க, கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் என்ன செஞ்சாரு, அவர் ப்ரே பண்ணார், லார்ட் கிவ் 5 more missionaries. I need to cover 11 provinces. 380 million people has to hear the name Jesus. அப்படின்னு சொல்லி அவர் பேர்டனோட என்ன செய்யறாரு, ஒரு மினிட்டும் ஜீசஸ்ட அவர் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பாருங்க ஆஃப்டர் 4 months என்ன செஞ்சாரு, ஹட்சன் டெய்லர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரும் அந்த இங்கிலாந்து தேசத்துக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இவர் பிரேயர் பண்றதெல்லாம் எங்க பிரேயர் பண்றாரு, he is praying in the ship itself, that small boat itself. அவர் போட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன செய்யறாரு, he is praying for that country. He treated that country as his own country. நம்ம யாரையாவது நேசிக்கிறோம்னா என்ன செய்வோம், இவங்க எங்களுக்கு வேண்டியவங்க, எனக்கு பிரியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்வீங்கல்ல. ஒருவேளை அங்கிளை யாராவது ஒருத்தர் அடிக்க வராங்கன்னு வச்சுங்க, நீங்க என்ன செய்வீங்க, ஏய் எங்க அங்கிளை ஏன் அடிக்கிறீங்கன்னு நீங்க கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க போல இருக்கே நீங்களா. சரி, இல்ல நிச்சயமா கேட்பீங்கல்ல. எங்க அங்கிள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லுவீங்கல்ல. அது மாதிரிதான் என்ன செஞ்சாரு ஹட்சன் டெய்லர், அந்த சைனீஸ் பீப்புளை அவருடைய ஓன் பிரதர் மாதிரி, ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி, ஓன் கண்ட்ரி பீப்புள் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணி அவங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆஃப்டர் 4 months என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாம் போய் அந்த இங்கிலாந்து தேசத்துக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே இவர் ஏற்கனவே சிக்கா இருந்தனால he went to doctor. டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. அவங்களை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, ஹட்சன் you should not go back to China. ஏன்னா அங்க உனக்கு ஹெல்த், உன்னுடைய ஹெல்த் ஃபுல்லாவே மாறி போச்சு, உன்னுடைய ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குது. you became very sick. if you are not obeying my word, you will die. if you go back to China, you will die definitely. அந்த சைனாவுடைய கிளைமேட், அந்த சைனாவுடைய ஃபுட்டு, அந்த சைனாவுல உள்ள எல்லா காற்றுகள் எல்லாம் உனக்கு அது ஒத்துக்கல. நீ என்ன செய்யக்கூடாது, இனிமே போகக்கூடாது. நீ என்ன செய்ய, இங்கேயே இருக்கணும். இங்கேயே இருந்து என்ன செய்ய, காட்ஸ் மினிஸ்ட்ரிய செய்யி. ஆனா பாருங்க, அந்த ஹட்சனுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு மனசே இல்ல. அவர் இருந்த நாட்கள்ல, அங்க இருந்த நாட்கள்ல ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாரு, தன்னுடைய ஹெல்த்தை பற்றி கவனிக்கிறாரு. அதே நேரத்துல he went to preach in some churches, some prayer groupல எல்லாம் போய் என்ன செய்யறாரு, காட்ஸ் வேர்டை அவர் ப்ரீச் பண்றாரு. ப்ரீச் பண்றது மாத்திரம் இல்லாம என்ன செய்யறாருன்னா, he invited many young people to come as a missionary to China. சைனாக்கு வாங்க, சைனால ரொம்ப நீட் இருக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் சைனா. சைனா பீப்புளுக்கு காடோட காஸ்பல் என்ன செய்யணும், நீங்க சொல்லணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருவரையும் என்ன செய்யறாரு, அவர் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுல இருக்கிற அந்த சைனாவுடைய பெரிய மேப்பை பாக்குறப்ப அவருக்கு ஒரே பேர்டன். நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா உங்களுடைய வீட்டுல மேப்பு? அங்கிள் சொன்னதை வச்சிருக்கீங்களா? ஐ திங்க் ஐ சா எவ்ரி ஹவுஸ், ஐ சா தட். ஐ திங்க் இல்ல, ஒருவேளை இல்லைனாக்கா டேனியல், டெபோரா, நீங்க என்ன செய்யணும், ஒரு மேப் வாங்கணும். ஆக்சுவலா நான் அங்கிள் ஒரு மேப் வச்சிருக்கிறேன், அதுல இன்னைக்கு காலையில கேலண்டர் இங்கேருந்து விழுந்துருச்சு, அதனால அதை எடுத்து மாட்டி வச்சிருக்கிறேன். மேப் உங்கள்கிட்ட இருக்கணும், உங்களுடைய கண்ட்ரியோட மேப்பு கண்டிப்பா இருக்கணும். பாருங்க, என்னுடைய பிரேயர் டேபிள்ல ஐ ஹாவ் ஒன் இந்தியா மேப். இந்த இந்தியா மேப்பை வச்சு என்ன செய்யணும்னாக்கா, யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் ஈச் ஸ்டேட் எவ்ரிடே. உங்களுடைய கையை வச்சு என்ன செய்யணும், தமிழ்நாடுக்காக நீங்க பிரேயர் பண்ணணும், அப்புறம் கேரளாவுக்காக பிரேயர் பண்ணணும், கர்நாடகாவுக்காக பிரேயர் பண்ணணும், ஆந்திராவுக்காக பிரேயர் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காகவும் நீங்க என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ப்ரே எவ்ரிடே. அப்பதான் என்ன செய்ய முடியும், காடோடைய காஸ்பல் இந்த பீப்புளுக்கெல்லாம் போய் சேரும். அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய we are from தமிழ்நாடு இல்ல, நம்மலாம் தமிழ்நாடுல இருந்து வந்திருக்கோம். அதனால தமிழ்நாட்டோடைய மேப் ஒண்ணு இருக்கணும் உங்கள்கிட்ட, தமிழ்நாடு மேப். பாருங்க, தமிழ்நாடோட மேப். தமிழ்நாடோட மேப்பை வச்சு ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்காக ஒவ்வொரு டேயும் நீங்க என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். ஒருவேளை உங்கள்கிட்ட மேப் இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த மேப் வாங்கிக்கிங்க, கடையில விற்கும். சரியா, கடையில வாங்கி என்ன செய்யலாம், அந்த ஸ்டேஷனரி ஷாப்ல. எஸ் பிரயானா, பிரிண்ட் அவுட் கூட பண்ணிக்கலாம், பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா நான் இன்னைக்கு ஒரு மேப் வேணா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நான் உங்களுடைய மெயில்ல தான் அனுப்ப முடியும்னா நீங்க என்ன செய்யலாம், பிரிண்ட் எடுத்து நான் சின்ன மேப் தான் வச்சிருக்கிறேன். நான் பெரிய மேப் என்னுடைய வால்ல நான் ஹேங் பண்ணியிருக்கிறேன். ஆனா சின்ன மேப்பை என்னுடைய டேபிள்ல, பிரேயர் டேபிள்ல நான் வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா எவ்ரி டே வி ஹாவ் டு ப்ரே ஃபார் அவர் கண்ட்ரி. நம்ம பிரேயர் பண்ணலன்னா
God will ask. First Corinthians chapter 9 verse 16ல சொல்லிருக்குது, you have to preach a gospel. If you are not preaching gospel, you will be the responsible for that. God will ask you. அது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஐயோன்னு சொன்னாக்க பயங்கரமான வேர்டு அது. அப்ப நம்மளுடைய கண்ட்ரிக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம எவ்ரிடே we have to pray. சைனாவுக்காக அந்த ஹட்சன் டெய்லர், இங்கிலாந்து தேசத்துல உள்ள ஹட்சன் டெய்லர், அவர் என்ன செஞ்சாரு? பிரேயர் பண்ணாரு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, வில்லியம் கேரி என்ன செஞ்சாரு? அவரும் இங்கிலாந்துக்காரர் தான். அவர் என்ன செஞ்சாரு? இந்தியாவோட மேப்பை வச்சு கிவ் மீ இந்தியா, அதர்வைஸ் டேக் மை லைஃப் அப்படின்னு சொல்லி எவ்ரிடே என்ன செஞ்சாராம்? பிரேயர் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு மிஷனரிஸும் அவங்களுடைய லைஃப்ல என்ன செய்வாங்கன்னாக்கா, அவங்களுடைய ஒரு எந்த கண்ட்ரி மேல காட் அவங்களுக்கு பேர்டன் கொடுத்துருக்காங்களோ அந்த மேப்பை வச்சு என்ன செய்வாங்க? அவங்க வந்து பிரேயர் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மேப் இல்லைன்னா இன்னைக்கே உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி நீங்க ஒரு மேப் வாங்கிக்கிங்க. அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய கண்ட்ரி, ஐ எம் த ஒன்லி மிஷனரி தேர், ஐ நீட் 5 more மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லி ஹட்சன் டெய்லர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த இங்கிலாந்து தேசத்துல இருந்தப்ப, அவர் ஏற்கனவே சைனால இருந்தப்ப சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டாரு. ஸோ சைனீஸ் டோன்ட் ஹேவ் தேர் பைபிள். சைனா பீப்புள் என்ன இல்லை, அவங்கள்ட்ட சைனீஸ் லாங்குவேஜ்ல பைபிள் இல்லை. அப்ப என்ன செஞ்சாருன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஹியர் இன் இங்கிலாந்து. when I am taking treatment, when I am preaching in churches, I will start translating the Bible அப்படின்னு சொல்லிட்டு he started translating the Bible into Chinese language. பாருங்க, ஒரு இங்கிலாந்து தேசத்துல இருந்து சைனால வந்து அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டு he started translating the Bible. வில்லியம் கேரியும் அதே மாதிரி தான். அவங்க நம்மளுடைய இந்தியா தேசத்துக்கு வந்து he started translating 35 languages. இன்னைக்கு 35 லாங்குவேஜ்ல இருக்கிற பைபிள்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டட் பை வில்லியம் கேரி. தமிழ் பைபிள் யார் டிரான்ஸ்லேட் பண்ணது? யாராவது சொல்ல முடியுமா? டிரான்ஸ்லேட் தமிழ் பைபிள் who translated the Tamil Bible? Anybody knows? William Carey. பைபிள் ஜீகன் பால்க்ன்றவங்க தான் நம்மளுடைய தமிழ் பைபிளை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. சரியா? ஜீகன் பால்க் அவங்க வந்து நம்மளுடைய ஸ்டேட்ல ட்ராங்க்பார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருந்து மிஷன் ஒர்க் பண்ணி அங்க இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. பாருங்க, ஹட்சன் டெய்லர் he don't want to waste his time. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, எவ்ரிடே he translated the Bible into Chinese language. அது மாத்திரம் அப்ப பாருங்க, கர்த்தர் வந்து அவருடைய பிரேயரை கேட்டு he prayed for 5 missionaries, but God gave 24 missionaries. எத்தனை மிஷனரி? 24 மிஷனரி. நம்மளுடைய காட் அப்படிதான். நம்ம வந்து ஒன்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், God வந்து he will multiply our requirement and he will give more. பாருங்க, 5 missionaries கேட்டாரு, God gave him 24 missionaries. So இப்போ வந்து ஹட்சன் டெய்லருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. I don't want to waste my time spending time in England. I will go back to China and start my mission work அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருனாக்கா, 1866ல 26th May he departed from England. அவங்களுடைய ஃபேமிலி அந்த 24 மிஷனரிஸோட அவர் என்ன செஞ்சாரு? அவர் புறப்பட்டு அவர் போக ஆரம்பிச்சாரு. பாருங்க, அவரு ஷிப்புக்காக வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அதுக்கப்புறம் 4 monthsக்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய வந்து டைஃபூன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பயங்கரமான டர்புலன்ஸ், ஷிப் ரெக்கேஜ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி they reached the Shanghai harbor on 30th September 1866. after 4 monthsக்கு அப்புறம் அவங்க வந்து சேர்ந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம God gave him $53,000. அங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்தப்ப நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, உங்களை மாதிரி யார மாதிரி, டோனா டோனாவுக்கு படிச்சிருக்கீங்கல்ல, டோனாவை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க, உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த காணிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. பாருங்க, லாஸ்ட் மந்த் நீங்க எல்லாம் கொடுத்தீங்கல்ல காணிக்கை, அந்த காணிக்கை எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறோம்? இப்ப நம்மளுடைய மிஷனரிஸ், நம்மளுடைய கண்ட்ரில இருக்கிற மிஷனரிஸ் வந்து பயங்கர சிக்காயிருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இருக்கிற இடத்துல நல்ல ஃபுட்டு கிடைக்காது, அவங்க டிராவல் பண்ணுவாங்க, அப் அண்ட் டவுன் என்ன செய்வாங்க, பை வாக் தான் அவங்க போவாங்க, பயங்கரமான ஒரு ஜங்கிள்ல தான் அவங்க வந்து மிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நமக்கெல்லாம் இப்ப வந்து ஹெட் ஏக் அப்படின்னா என்ன செய்யறோம்? we have a பெயின் பாம், இல்ல பெயின் பாம் வச்சு என்ன செய்யறோம்? உடனே we are applying that. இல்ல ஏதாவது ஒரு கோல்டு இருக்குனாக்கா உடனே நம்மளுடைய மம்மி டாடி என்ன செய்யறாங்க, நமக்கு மெடிசின் தராங்க, சிரப் தராங்க, ஏதாவது சிரப்ஸ் தந்து நமக்கு சரி, வெரி குட்.
சரிம்மா சரிம்மா, நம்ம முடிச்ச பிறகு நம்ம எல்லாம் பேசுவோம். நம்ம முடிச்சிருவோம் முதல்ல. ஸோ அப்ப பாருங்க, ஆனா அந்த மிஷனரிஸ்க்கு வந்து ஒண்ணுமே மெடிக்கல் ஃபெசிலிட்டியே கிடைக்காது. எப்படி ஹட்சன் டெய்லர் வந்து சிக்கான உடனே ஹி வென்ட் பேக் டு இங்கிலாண்டோ, அது மாதிரி அவங்களால என்ன செய்ய முடியாது, நினைச்ச நேரத்துல வர முடியாது. அவங்களுடைய அவங்களுடைய ஹெல்த்துக்கு உள்ள மெடிக்கல் ஃபண்டுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுடைய மணியெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய பேர்ல காட் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய நோட் புக்ல காட் வந்து ஒரு புக் வச்சிருக்காங்க, ஒரு மெமரி புக் வச்சிருக்காங்க. அந்த மெமரி புக்ல உங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் போட்டாங்க. உங்க அத்தனை பேருடைய பேரையும் போட்டு நீங்க வந்து அதை கொடுத்தத அவங்க காட் என்ன செஞ்சிருக்காங்க, அதை எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா காட் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மறந்து போகவே மாட்டாங்க. அப்படி இவங்கெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் கொடுத்த மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு $53,000 எடுத்துக்கிட்டு, அந்த மணி வந்து அந்த 18th செஞ்சுரியில ரொம்ப ஹை மணி. 53,000 இப்ப அந்த $53,000 ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா அவங்க என்ன செஞ்சாரு, அதெல்லாம் அந்த மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த 24 மிஷனரிஸோட ஹி வென்ட் பேக் டு சைனா. சைனால போய் லேண்ட் ஆகி அங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லாம் பிளான் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மிஷனரிஸும் அவங்களுடைய ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு ஒரு வார்த்தை என்ன இருக்குதுன்னா, காட்ஸ் ஒர்க் டன் இன் காட்ஸ் வே வில் நெவர் லேக் காட்ஸ் சப்ளை. கடவுளுடைய சித்தம் திட்டத்தின்படி அவருடைய வேர்டு படி நீங்க செஞ்சீங்கனாக்கா, அவருடைய வேலையை செஞ்சீங்கனாக்கா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறையுமே ஏற்படாது. பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இந்த ஹட்சன் டெய்லர் ஹி வென்ட் பேக் டு இங்கிலாந்து. ஆனா இவ போறப்ப என்ன செய்யறாங்க, காட் அவங்கள பிளஸ் பண்ணி 24 மிஷனரிஸ் பிளஸ் $53,000 மணியோட he is going back to China to do a mission work. பாருங்க, நம்ம வேகமா போவோம். அப்ப போய் இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க. பிள்ளைங்க இறந்த உடனே எப்படி இருக்கும் இல்ல, பயங்கர சேடா இருக்கும்ல. ஐயோ, நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹட்சன் டெய்லருக்கு பயங்கரமான ஒரு சேட்னஸ் இருந்துச்சு. ஆனாலும் காட் என்ன செஞ்சாங்கனாக்கா, அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க, அவருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்தாங்க, அவருக்கு ஹாப்பினஸ் கொடுத்தாங்க. அதை ரிஜாய் பண்ணி என்ன செஞ்சாரு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணாரு. பண்ணி என்ன செஞ்சாருனாக்கா, அவர் போக ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வார்னா, 100 பேருக்கு, அவர் டாக்டரா இருந்தனால 100 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் என்ன செய்வார்னா, காஸ்பல்ல ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபெய்த் வந்துருச்சு. ஐ ஆஸ்க் ஃபார் 5 மிஷனரிஸ், காட் கேவ் மீ 24 மிஷனரிஸ். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் 70 மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாரு. God gave him 78 missionaries. He started praying for 100 missionaries. God gave him 102 missionaries. He started praying for 1000 missionaries and God gave him 1153 missionaries. பாருங்க, ஒரு தனி மனிதனா அந்த சைனாவுக்கு போனாரு. ஆனா God blessed him with 1153 missionaries அந்த நாட்கள்ல. அது மாத்திரம் இல்லாம அந்த நேரத்துல வந்து நிறைய வந்து அங்க பயங்கரமான ஒரு வார் மாதிரி வந்துருச்சு. அந்த வார்லாம் வந்த நேரத்துல அவருடைய ஒய்ஃப், அவருடைய குடும்பத்தை எல்லாரையும் என்ன செஞ்சாங்கன்னா, காட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 22 and 23ல 1868ல ஒரு பெரிய ஒரு ரயோட் ஒன்று வந்துருச்சு அந்த இடத்துல. அந்த ரயோட்லயும் அவருடைய ஃபேமிலி எல்லாம் என்ன செஞ்சாங்க, காடு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த மிஷனரிஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து கிட்னாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ரெட் பண்ண உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நிறைய பேர் சைனீஸ் பீப்புள் வேகமா வந்து அந்த டெய்லர்ன்ற அந்த நம்ம ஹட்சன் டெய்லரையும் டங்கன் அப்படின்ற ஒரு மிஷனரியையும் பயங்கரமா ஸ்டோன் பண்ணிட்டாங்க. கல்லால எடுத்து அடிச்சு பயங்கரமா காயப்படுத்திட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய வீடு, அவங்களுடைய அந்த சர்ச், அந்த பிரீமிசஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, they set fire. அவங்க வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. ஆனாலும் என்ன செய்யல, ஹட்சன் டெய்லர் சோர்ந்து போகவே இல்லை. ஏன், இதெல்லாம் காடோடைய காலிங். காட் வந்து கால் பண்ணாருன்னா நிச்சயமா என்ன செய்வாரு, நம்மள டேக் கேர் பண்ணிக்குவாரு. இந்த காட் வந்து நம்மள இந்த பூமிக்கு, இந்த உலகத்துல நம்மள வச்சிருக்காருன்னா he will take care of everything. நீங்க எல்லாம் யாரும் ஆக்சிஜன் வேணும்னு அதுக்காக ட்ரை பண்றீங்களா? எவ்ரி டே எவ்ரி டைம் யூ ஆர் கெட்டிங் ஆக்சிஜன் ஃப்ரீலி இல்ல. வாட்டர் நமக்கு கிடைக்குது, ஃபுட்டு கிடைக்குது, நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நம்ம பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல ஜாபுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்ப காட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாருன்னா, ஹட்சன் டெய்லர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை. அவருடைய ஹெல்த் வந்து பயங்கரமா போயிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துக்கு இப்ப டிராவல் பண்றாரு. இப்ப நிறைய மிஷனரிஸ் வந்துட்டாங்க. ஆனாலும் அவரு பல இடத்துக்கு போய் என்ன செய்யறாரு,
அவர் போட்லையும் பை வாக்லையும் போய் அவர் என்ன செய்யறாரா, பீப்புள் சிக் பீப்புளுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து he is preaching the word of God, காஸ்பல்ல அவர் என்ன செய்யறாருன்னா அவர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பயங்கரமா அவருடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா டாக்டர் சொன்னாங்க ஏற்கனவே, நீ போகாத, போனீன்னா உன்னுடைய ஹெல்த் என்ன ஆயிரும், ரொம்ப வீக்கா போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் இவர் என்ன செய்யல, அவர் கேட்கவே இல்லை. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 சைனீஸ் மேன் வந்து he heard the word of God, word of God கேட்ட உடனே God spoke with him. அதனால he committed his life to God. அவருடைய பேர் வந்து பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இந்த பீட்டர் வந்து என்ன செய்யறாருன்னா, I will come with you அப்படின்னு சொல்லிட்டு every time wherever Hudson Taylor going, he used to go with him for preaching the gospel. அவரோட என்ன செய்வாருன்னா, இவரும் போய் போட்ல எல்லாம் வந்து என்ன செய்வாரு, போய் 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 ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரீச்சிங் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த போட் வந்து திடீர்னு சொல்லிட்டு அந்த விண்டுனால, ஸ்டார்ம்னால என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஷேக் ஆனுச்சு. ஷேக் ஆனப்ப இந்த பீட்டர் என்ன செஞ்சிட்டாரு, தவறி அந்த ஆற்றுக்குள்ளார விழுந்துட்டாரு. இந்த ஷிப் போட்டு போறது வந்து ரிவர்ல தான் போயிட்டு இருக்குது. அந்த ரிவர்ல போறப்ப அந்த ரிவருக்குள்ளார அந்த பீட்டர் விழுந்துட்டாரு. விழுந்த உடனே எல்லாரையும் கூப்பிடுறாரு, கம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாரு. எல்லாரும் வந்தாங்க, வேகமா வந்து இந்த பீட்டரை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து பார்த்து காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா காப்பாத்த முடியல. அந்த பீட்டர் உயிரை விடுறப்ப சொன்னாரு, ஹட்சன், டோன்ட் ஸ்டாப் திஸ் மூவ்மெண்ட். நான் இன்னைக்கு ஜீசஸை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனால ஐ அம் கோயிங் டு ஜீசஸ். என்ன மாதிரி எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சைனா மக்கள் மரித்து போயிட்டு இருக்கிறாங்க, ஜீசஸை பற்றி தெரியாம மரிச்சு போறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, வேகமா ஜீசஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டர் சொல்லிட்டு அவர் மரித்து போயிட்டாரு. பாருங்க, ஒரு ஃபியூ டேஸ் தான் அந்த ஜீசஸ் அக்செப்ட் பண்ணி அந்த பீட்டர் உயிரோட இருந்தாரு. ஆனா அந்த பீட்டருக்குள்ளார இருந்த எண்ணம் என்ன தெரியுமா, நான் வந்து இன்னைக்கு ஜீசஸ் கிட்ட போறேன், ஹெவனுக்கு போறேன். என்ன மாதிரி எத்தனையோ பேரு மரித்து போறாங்க, ஆனா எங்க போறாங்க, they are going to hell, they are under the influence of Satan அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் என்ன செஞ்சாரு, அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. கடைசியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் மரித்து போனாரு. மரித்து போனோடனே அது ரொம்ப ஹட்சனை பாதிச்சிருச்சு. I will never leave this country unless I will spread all the gospel to everyone அப்படின்னு சொல்லி இந்த ஹட்சன் என்ன செஞ்சாருன்னா ஒரு தீர்மானம் எடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் துரிதமா இன்னும் வேகமா தன்னுடைய சிக்னஸ்க்கு மத்தியிலையும் அவர் என்ன செஞ்சாருன்னா அங்க போக ஆரம்பிச்சாரு. பாருங்க, இந்த சைனால 51 years he spent. ஹட்சன் டெய்லர் எத்தனை வருஷம் அங்க இருந்தாரு, 51 years அங்க இருந்தாரு. 1153 மிஷனரி அவர் இருந்த நாட்கள்ல 1153 மிஷனரிஸ அந்த கண்ட்ரிக்கு அவர் மூலமா கர்த்தர் கொண்டாந்தாரு. அது மாத்திரம் இல்லாம 125 ஸ்கூல்ஸ அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. மிஷனரிஸ் தான் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டிலையும் இந்தியாலையும் நிறைய மிஷனரிஸ் தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாம 18,000 பீப்புளை ஆண்டவருக்குள்ளார அவர் என்ன செஞ்சாரு, நடத்தினாரு. 300 ஸ்டேஷன்ஸ், 300 ஸ்டேஷன்ஸ் அங்கங்க வச்சாரு. அங்கங்க மிஷனரிக்காக ஆபீசஸ் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அது மாத்திரம் இல்லாம 500 லோக்கல் பீப்புளே என்ன செஞ்சாங்க, மிஷன் மூவ்மெண்ட்டுக்காக அவங்க வந்தாங்க. அந்த 51 இயர்ஸ்ல இந்த சைனா இன்லாண்ட் மிஷன் சொல்லிட்டு, பாருங்க தம்பி தங்கச்சி குட்டிங்களா, இன்னைக்கும் இந்த சைனா இன்லாண்ட் மிஷன்றது இன்னைக்கும் அந்த சைனா கண்ட்ரில இருக்குது. அந்த 51 இயர்ஸ் வந்து அந்த ஹட்சன் டெய்லர் அவ்வளோ விதமான கஷ்டங்கள் மத்தியிலையும் தன்னுடைய குடும்பத்துல எல்லாரும், அவருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவருடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவருடைய ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது. ஆனாலும் என்ன செய்யல, அவர் அதை பற்றி கவலைப்படாம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாரு, அதுக்காக அவர் அந்த இடத்துல இருந்து ஊழியம் செஞ்சாரு. பாருங்க, ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்குது, அந்த வசனம் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு மெமரி வேர்ஸா நான் சொல்ல போறேன். ஜோனா 4 சாப்டர்ல 11th verse என்ன சொல்லுதுன்னா, and should I not have concern for the great city of Nineveh, in which there are more than 120,000 people who cannot tell the right hand and left hand, and also many animals. இப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், நினிவே ஜோனான்ற புக்ல நினிவேன்ற ஒரு பட்டணத்தை குறித்து ஆண்டவர் வந்து கடவுள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜோனான்ற ப்ராஃபட்டை வந்து அங்க போக சொல்றாங்க. ஆனா ஜோனா ப்ராஃபட் என்ன செய்யறாரு, அங்க போகாம அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிப் ஏறி போறாரு. அப்ப அந்த ஷிப் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டார்ம்ல மாட்டிக்கிச்சு. அப்ப இவர் தூக்கி கடலுக்குள்ள போட்ட உடனே ஒரு வேல், ப்ளூ வேல் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அவரை முழுங்கி ரைட் ஓகே நான் சொல்லிடுறேம்மா.
3 days வந்து அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளார இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபிஷ் கொண்டு போய் அந்த நினிவேன்ற பட்டணத்துல அந்த ஊர்ல கொண்டு போய் அவரை விட்டுருது. விட்ட உடனே அங்க போய் திருப்பி அவரு என்ன செய்யறாருன்னா ப்ரீச் பண்றதுக்காக காட் அவரை அனுப்புறாங்க. அப்ப இவருக்கு வந்து கோபம் வருது. இந்த நினிவே மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா வெறும் பாவத்துல இருக்கிறாங்க, சின்ல இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியாலயும் இருக்கிற மக்களும் இன்னைக்கு சின்ல தான் இருக்கிறாங்க. தே ஆர் ஐடல் வர்ஷிப் இருக்குது அவங்க மத்தியில. அப்படிலாம் இருக்கிறப்ப ஏன் காட் பனிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோனா சொல்றாரு. அப்ப ஜோனாட்ட சொல்றாரு, இந்த 120,000 1,20,000 பீப்புளுக்காக நான் என்ன செய்றேன், நான் பரிதபிக்கிறேன். ஐ எம் கன்சர்ன் அபவுட் தட். ஐ ஹாவ் கன்சர்ன் ஆன் தெம். நீ ஒரு மனுஷனா இருக்கிற, ஆனா என்னுடைய ஜனங்க என்ன செய்றாங்க, 1,20,000 பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கன்சர்ன் இல்லாம இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாங்கனாக்கா ஜோனாட்ட சொல்றாங்க. பாருங்க, அங்க வந்து 120,000 தான் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கண்ட்ரில நான் சொன்னேன்ல, அங்கிள் சொன்னேன்ல, 1.38 பில்லியன் பீப்புள். அப்போ வந்து 1.38 பில்லியன் பீப்புளுக்காக காட் என்ன செய்வாங்கன்னா நிச்சயமாக ஒரு கன்சர்ன் உள்ளவங்களா இருப்பாங்க. கடைசியில பாருங்க, 1905ஆம் ஆண்டு ஏஜ் அட் 73 இயர்ஸ் ஏஜ்ல அவர் என்ன சொன்னா, சங்ஸா அப்படின்ற இடத்துல, ஹுனான்ற இடத்துல அவர் வந்து காட் கால்ட் ஹிம் டு த எட்டர்னல் லைஃப். அவருடைய ஜீவனை என்ன செஞ்சாங்க, காட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாள் வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்னா பல இடத்துக்கும் வேகமா ஓடி 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 காடை பற்றி, அவருடைய காஸ்பலை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம அவர் எந்தெந்த லாங்குவேஜ்ல தெரியுமா அவர் வந்து பைபிள்ல வந்து எழுதியிருக்கிறாரு, மேண்டரின், சௌசோ அண்ட் வூட் என்ற லாங்குவேஜ்ல எல்லாம், இதெல்லாம் அந்த சைனால இருக்கிற லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, he translated the bible into these languages. அது மாத்திரம் இல்லாம பல இடங்கள்ல போய் அந்த கண்ட்ரில உள்ள அந்த மிஷன் ஒர்க்குக்காக ஃபண்ட் மொபைலைஸ் பண்ணாரு. உங்களை மாதிரி குட்டி பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அவர் என்ன செஞ்சாருன்னா நிறைய ஃபண்ட் மொபைலைஸ் பண்ணி அந்த கண்ட்ரில அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த வாசிக்கிறோம் பாருங்க, நோ அதர் மிஷனரி இன் த 19th centuries since the apostle பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பவுல். அந்த அப்போஸ்தல் பாலுக்கு அப்புறம் எந்த மிஷனரியுமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்யல. ஹட்சன் டெய்லர் செஞ்சது மாதிரி யாரும் செய்யல. அவர் எல்லா இடத்துல அதே இடத்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டார். அப்கோர்ஸ் அவரை மாதிரி இவர் கஷ்டப்படல, ஆனா அவருடைய மிஷன் ஒர்க்கை பற்றி இப்படி சொல்றாங்க, he evangelizing a broad geographical area than Hudson Taylor. அந்த ஹட்சன் டெய்லர் செய்த மாதிரி ஒரு பெரிய பரந்த அளவுல செஞ்ச மாதிரி யாருமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. he traveled to Australia, New Zealand, England and many European countries to raise funds and mobilize missionaries. வாங்க இந்த கண்ட்ரில வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா ஒவ்வொருத்தரையும் அவரு இன்வைட் பண்ணாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா, சைனா இஸ் a communist country. we cannot worship our God openly. வர்ஷிப் பண்ண முடியாது, காடை வந்து ஓப்பனா வர்ஷிப் பண்ண முடியாது. நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் தான் லிவிங் காட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒருவேளை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கொன்னுருவாங்க. they will murder you. ஆனா இன்னைக்கு சீக்கிரட்டா எத்தனை பேர் திரும்ப அங்க இருக்கிறாங்க. டுடே இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் கிறிஸ்டியானிட்டி இஸ் த ஃபாஸ்டஸ்ட் growing religion in China with approximately 38 million people வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க, சீக்கிரட்டா கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. ஒருவேளை வெளியில ஓப்பனா அவங்கள தெரியாது, அவங்கள தெரியாம யாருக்கும் தெரியாம என்ன செய்வாங்க, they will read the Bible and they will worship the God, true living God. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த சைனா தேசத்துல இன்னைக்கு இருக்குது. சைனா தேசத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணும், தினம் ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய கண்ட்ரிக்கு மேல இருக்குது, நம்மளுடைய கண்ட்ரியோட நெய்பரிங் கண்ட்ரி, சரியா, நம்ம கண்ட்ரிக்கு நெய்பரிங் கண்ட்ரி. இந்த சைனாவுக்காகவும் நம்ம எவ்ரிடே ப்ரேயர் பண்ணணும். பாருங்க, அந்த ஹட்சன் டெய்லர் அந்த இடத்துல வந்து கமிட் பண்ணி அவருடைய ஜீவனை அங்கேயே விட்டுட்டாரு. மிஷனரிஸ் யாருமே என்ன செய்யல, அவங்க they didn't go back to their own countries. எல்லா மிஷனரிஸ்மே அங்கேயே வந்து அங்கேயே இருந்து அங்கேயே மரித்து அவங்க அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கல்லறை என்ன இருக்குது, அந்த சைனா கண்ட்ரில தான் இருக்குது. அவர் மாத்திரம் இல்ல, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, அதே இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அப்ப பாருங்க, காட் சொல்றாங்க, இந்த 138 பில்லியன் பீப்புளுக்காக நான் வந்து கன்சர்ன் இல்லாம இருப்பேனா? ஒருவேளை நீங்கெல்லாம் வந்து என்னை பற்றி தெரியும், ஜீசஸை பற்றி அறிஞ்சிருக்கீங்க, உங்களையும் என்னையும் தான் நான் சொல்றேன் நானு. ஆனா ஜீசஸை குறித்து தெரியாம 1.38 பில்லியன் பீப்புள் இருக்காங்க நம்ம கண்ட்ரில.
அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்துல நான் சொல்ல போறேன். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு நாளும் உங்க இந்த மேப்பை வச்சு என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் அவர் ஸ்டேட், அவர் கண்ட்ரி, அவர் டிஸ்ட்ரிக்ட். நம்மளுடைய லீடர்ஸோடைய பேரெல்லாம் எழுதி வச்சு என்ன செய்யணும்? லீடருடைய பேர்லாம் எழுதி வச்சிருக்கணும். உங்க மம்மி டாடிட்ட கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பாருங்க, நம்மளுடைய கண்ட்ரியோட லீடர்ஸ் இவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு அந்த பேர் மேல உங்க கையை வச்சு நீங்க என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க. எந்த மாதிரி லீடர்ஸ்? ஏன்ஷியன்ட்டா? நம்ம இல்ல இப்ப இருக்கிற கரண்ட் லீடர்ஸ், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், நம்மளுடைய கவர்னர், அப்புறம் ஒவ்வொருத்தரும் போலீஸ் ஆபீசர்ஸ், மிலிட்டரி பீப்புள் இருக்காங்க நம்மளுடைய கண்ட்ரியில, ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம பிரேயர் பண்ணணும். நீங்க என்ன செய்யலாம்? உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருவேளை ஒரே பில்டிங்ல 2-3 பேர் இருக்கீங்கல்ல, ஹேனா, ஹெப்சிபா, ஷெரில், இவங்கெல்லாம் ஒரே பில்டிங்ல இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் என்ன செய்யலாம்? ஒரு சின்ன குரூப்பா சேர்ந்து நீங்க என்ன செய்யலாம்? ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுடைய கண்ட்ரிக்காக நீங்க பிரேயர் பண்ணலாம். ஒருவேளை பிரயானா, நீ என்ன செய்யலாம்? பிரயானாவும் உன்னுடைய பிரதரும் சேர்ந்து நீங்க பிரேயர் பண்ணலாம். ஜெரோன் உன்னுடைய மம்மியோட சேர்ந்து பிரேயர் பண்ணலாம். டேனியல், டெபோரா நீ தனி பிரேயர் பண்ணலாம். இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுல நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய சிப்ளிங் இருந்தாங்கன்னா, உங்களுடைய பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா, சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களோட சேர்ந்து நீங்க என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் 10 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஒரே பில்டிங்ல, இதுக்காக நீங்க அங்க போக வேண்டியது இல்ல. ஒரே பில்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? பிரேயர் பண்ணுங்க. ஜீசஸ், எங்களுடைய கண்ட்ரியை நீங்க என்ன செய்யணும்? நீங்க ரிப்பெண்ட் பண்ணணும். எங்களுடைய ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க? ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரூ காட்ன்றது நீங்க தான்ன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நான் பிரேயர் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் உங்களுடைய டைரியில எழுதி வச்சு நீங்க பிரேயர் பண்ணணும். அவங்கள்ட்ட சொல்லணும், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லணும். அப்ப நிச்சயமா ஒரு நாள் அவங்களும் அந்த ஜீசஸை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.